ரிஷபம் ராசி அன்பர்களே, நீங்கள் எப்பொழுதுமே புத்திசாலிகளாகவும் விடாமுயற்சியோடும் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த 2025 ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் இப்போ ஏற்படுத்த போகுது. இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச காலம் சொன்னால் ஒரு 6 மாதம் இருக்கிற கஷ்டத்தை விடவே அதிகமாக கஷ்டம் உங்களை வாட்டி வதச்சிருக்கும். போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு கஷ்டம் இருக்கும். இந்த கஷ்டம் எப்படா தீரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நிலைமையில் இந்த 2025 ஆகஸ்ட் மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், நீங்கள் நினச்ச மாதிரி என்னெல்லாம் நடக்கும், எது சாதகமாக அமையும், எது பாதகமாக அமையும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த தெய்வத்தை முறையாக எப்படி வழிபட்டிங்கன்னா நன்மைகளை பெற முடியும், கஷ்டத்திலிருந்து விடுபட முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கீங்க. கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க. உங்களோட இலக்கு அடைவதற்கு விடாமுயற்சியோடு செயல்படக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் அன்பானவங்களாகவும் பாசம் உள்ளவங்களாகவும் இருப்பீங்க. உறவுகளில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தான் இருப்பீங்க. ஆனாலும் உரிமை அப்படின்னு வந்துச்சுட்டா பிடிவாத குணம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். சில நேரத்தில் உங்களோட உடைமை குணம் கொண்டவங்களாக இருந்தாலுமே பிடிவாதம் ரொம்பவுமே இருக்கும். இந்த பிடிவாதம் நிறைய விஷயத்தில் சாதகமான பலனையும் கொடுத்துருக்கும். ஒரு சில விஷயத்தில் நிறைய பேர் உங்களை வெறுக்குவதற்கு இது காரணமாகவே அமைஞ்சிருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தா ரிஷப ராசியில் ராசி மண்டலத்தில் 2வது ராசியாக வருது இல்லையா. இந்த ராசி மண்டலத்தில் 30லேருந்து 60வது டிகிரியை கொண்டு இருக்குது இந்த ராசி. இந்த ராசியில் கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோஹிணி 4ஆம் பாதம், மிருகசிரீடம் 1, 2ஆம் பாதம், இது எல்லாமே ரிஷப ராசியின் கீழே வருது. இந்த ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ஆகஸ்ட் 2025 கிரகங்களோட பயிற்சி உங்களோட வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களை கொடுக்க போகுது. தொழில், வியாபாரம், நிதி, ஆரோக்கியம், கல்வி மற்றும் உங்களோட குடும்பத்தின் மீது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை அமைச்சு கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா விதத்துலேயும் நன்மை நடக்கணும், சுப காரியத்தில் ஏற்படும் தடை நீங்களும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி யார்? சுக்கிர பகவான். நவ கிரகத்தில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை அனைத்துமே பெற முடியும். சுக்கிரனின் பரிபூரண அருளும் கிடைக்க வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவான் வழிபாடு செய்யுங்க, நன்மை உண்டாகும். உங்களுக்கு சுக்கிர பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் சுக்கிர பகவானே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு பெற டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்த்தா இந்த மாதம் மிகவும் ஒரு அற்புதமான மாதம். அது மட்டும் இல்லாமல் இதை யோகமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் ராசிக்கு யோக காரகனா சனி லாபஸ்தானத்திலையும் தனக்காரகனான குரு தனஸ்தானத்திலையும் இருக்கிறது உங்கள் தொழில், நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றிகளை குறிக்கிற அமைப்பை உண்டாக்கி தருது. மாதத்தின் நடுவில் நிகழும் சூரிய பயிற்சி உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும். அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கோம். சூரியன் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. இவர் 17ஆம் தேதி அன்னைக்கு தன்னோட சொந்த வீடான 4ஆம் வீட்டில் சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசம் செய்ய போகிறாரு. புதன் உங்கள் 2ஆம் வீடு மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கிறாரு. இந்த 30ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் பிரவேசம் செய்ய போகிறாரு. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதி. இவர் 21ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் வீடான கடக ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. இந்த கிரக பயிற்சியால் என்ன மாதிரியான வாய்ப்பு வரும் அப்படின்னு பார்த்தா ரிஷப ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மிகவும் சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. தொழில் மற்றும் உத்தியோகத்தை பார்த்தா உங்களுக்கு மிகவும் யோகக்காரகனாகவும் ராஜ்ய அதிபதியாகவும், அதாவது 10ஆம் வீட்டு அதிபதி தான் இந்த சனி பகவான். அவர் இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் தொழில் ரீதியாக ஒரு பொன்னான வாய்ப்புக்கான மாதம். இதுக்கு முன்னாடி தொழிலுக்காக நீங்கள் எவ்வளவோ சிறப்பான முயற்சியை போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த முயற்சியில் நிறைய பின்னடைவு, பண நஷ்டம், ஏமாற்றம் அப்படின்னு கவலையில் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரும் ஒரு சிறப்பான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு. தொழில் ரீதியாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே பொன்னான வாய்ப்புகளை பெறுவீங்க. வரக்கூடிய சரியான சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும்.
உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அது மட்டும் இல்லாமல் உங்களோட அதிகாரிகளிடமிருந்து முழு ஆதரவும் நீங்கள் பெற போகிறீங்க. 10ஆம் வீட்டில் ராகு இருக்கிறது உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதே போல் இந்த மாதத்தில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும்னா, ஆகஸ்ட் 17 வரைக்கும் சூரியன் 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் மற்றும் சில சாதகமான பயணத்தையுமே நீங்கள் இந்த மாதம் மேற்கொள்ள போகிறீங்க. அதுக்கப்புறம் சுகாதிபதியான சூரியன் தன்னோட சொந்த வீடான 4ஆம் வீட்டில் கேது பகவானோட சேர்றதுனால பணிசுமை கொஞ்சம் அதிகரிக்கும், சிறிது மன அழுத்தமும் ஏற்படலாம். மேலதிகாரிகள் கிட்ட சின்ன சின்ன தவறான புரிதல்கள் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த சூரியன் பயிற்சியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். லாபதிபதியான குரு தன்னோட தனஸ்தானத்திலையும் மற்றும் யோகக்காரகனான சனி லாபஸ்தானத்திலையும் இருக்கிறதுனால உங்களுடைய நிதி நிலைமை கணிசமாக உயரும். வருமானத்திற்கு புதிய வழி பிறக்கும். முன்பு நின்று போன பணம் இப்போ கை வந்து சேரும். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் மாதத்தின் முதல் 3 வாரங்கள் தன்னோட தன வாக்குஸ்தானத்திலே இருக்கிறதுனால ஆடம்பர பொருட்கள், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் தன்னோட சொந்த வீட்டிற்கு பிரவேசம் செய்யறதுனால பூமி, வீடு அல்லது வாகனம் வாங்கக்கூடிய வலுவான யோகம் பிறக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப ரீதியாக இது மிகவும் சாதகமான ஒரு நேரம். 2ஆம் வீட்டில் குருவின் சஞ்சாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலையும் சுப காரியங்கள் பற்றின பேச்சுவார்த்தையும் உண்டாக்கி கொடுக்கும். உங்கள் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கை துணையோட உறவு இப்பொழுது வலுப்படும். அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்த்த பரிசு அல்லது நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை பெறுவீங்க. திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நிச்சயம் சாதகமான பலன் இந்த மாதம் கிடைக்கும். 4ஆம் வீட்டில் கேதுவின் தாக்கம் சில சமயத்தில் தனிமையை உணர்ந்தாலும் ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரிய பகவானோட வருகை உங்கள் தாயின் ஆரோக்கியம் மேம்படும். வீட்டில் அமைதியான சூழல் உருவாகும். சண்டை சச்சரவுகள் நீங்கும். ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தா மாதத்தின் முதல் 2 வாரங்களும் ரொம்பவுமே நல்லா இருக்கும். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் சாதகமாக நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட போகிறீங்க. மாதத்தின் கடைசி 2 வாரம் 4ஆம் வீட்டில் சூரியன் கேதுவின் சேர்க்கை உடல் உபாதைகள், அதாவது வயிற்று வலி, இரைப்பை பிரச்சனை மற்றும் அசௌகரியமான ஒரு உடல்நிலையை கொடுக்கும். இந்த மாதிரியான வாய்ப்புகள் உடல்நிலையில் இருக்கிற காரணத்தினால உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக்கோங்க. 4ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால வாகனம் ஓட்டும் போதும் பயணங்கள் செய்யும் பொழுதும் கவனமாக இருக்கணும். வியாபாரிகளுக்கு இது ஒரு லாபத்தை அளித்தரும் மாதம். சனி மற்றும் குரு கிரகங்களின் நிலை சாதகமான நிலையில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி இப்பொழுது இருக்கும். தற்போதைய வியாபாரத்தை எப்படி விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற யோசனை வரும். மாதத்தின் முதல் 2 வாரங்களும் ரொம்பவுமே சாதகமாக வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அமைய போகுது. மாதத்தின் பிற்பகுதியில் பணி சுமை அதிகரித்தாலும் நிதி ரீதியாக அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கலவையான பலன்கள் உண்டாகும். 5ஆம் வீட்டில் செவ்வாயின் சஞ்சாரம் சில சமயத்தில் கவன சிதறல் அல்லது படிப்பில் அலட்சியத்தை ஏற்படுத்தலாம். இருந்தாலுமே உங்கள் பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் பாக்கிய அதிபதியாக இருக்கக்கூடிய சனி சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் கடினமாக உழைச்சா விரும்பிய பலனை அடைய முடியும். குறிப்பாக ஆகஸ்ட் 30 புதன் 4ஆம் வீட்டிற்கு பிரவேசம் செஞ்ச பிறகு உங்களுடைய சிந்தனை திறன் மேம்படும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த மாதம் நீங்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள், அதாவது எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும், நீங்கள் இந்த மாதம் பின்பற்ற வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சுக்கிரனின் அருள் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனை பிரியப்படுத்தணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நீங்கள் லட்சுமி தேவியை வணங்கி வந்தால் சுக்கிர பகவானின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும். இது உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும். கேது பகவானின் சாந்திக்கு 4ஆம் வீட்டில் கேது இருக்கிறார் இல்லையா, இப்போ ஏற்படும் மன அழுத்தம் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். அது குறையணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் தினமும் கணபதியை வழிபட்டு வந்து கணேச சோஸ்திரம் செஞ்சிங்கன்னா நன்மைகளை பெற முடியும். அதே போல் செவ்வாய் பகவான் சாந்திக்கு மாணவர்கள் கவனம் அதிகரிக்கும்.
இந்த கவன சிதறல் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலுமே இந்த மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலுமே சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். எல்லா விதத்திலையுமே முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். ரிஷபராசி அன்பர்கள் எல்லா விதத்திலையும் நன்மை பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.